புலியும் மானும். ஒரு நாள் காட்டுக்குள் பசுமை நிறைந்த ஒரு நிலத்தில் புலி ஒருவன் வாழ்ந்தான். அவன் பேரழகு, ஆனால் அதே சமயம் பயமூட்டும் சிங்கம் போல் வலிமையுடையவன். பசு, மான், காட்டெருமை, யானைகள் எல்லாம் அவனை பார்த்தாலே ஓடிவிடும். அவனுக்கு ஒரே நம்பிக்கை, ஏமாற்றம் இல்லாமல் வலிமையால் மட்டுமே வாழ்க்கை ஜெயிக்க முடியும். அந்த காட்டில் மணி என்கிற ஒரு மான் இருந்தது. மணிக்கு கூரிய கண்கள், வேகமான கால்கள், ஆனால் முக்கியமாக புத்திசாலித்தனம் இருந்தது. அவள் புலியை பார்த்தாலே நடுங்கும். ஆனால் அவள் மனதில் நம்பிக்கை இருந்தது, அறிவால் வெல்ல முடியாதது இல்லை. நாளொன்று புலிக்கு பெரும் பசித்திருந்தது. அந்த நாளெல்லாம் வேட்டை ஒன்றும் பிடிக்கவில்லை. வானம் மேகமூடியிருந்தது. புலி வேட்டைக்காக வனத்துக்குள் இறங்கியது. அருகில் ஓர் அருவி அருகே பசுமையான புல்வெளியில் மான்கள் சில மேய்ந்து கொண்டிருந்தன. மணியும் அங்கேயே இருந்தாள். புலி மெல்ல அணுகியதும் மற்ற மான்கள் பயந்தோடின. ஆனால் மணி திடீரென்று ஓடாமல் புலியை பார்த்து ஒரு யோசனையை தோற்றுவித்தாள். அவள் புலியிடம் மெதுவாக கூறினாள், "நீ ஓர் வலிமைமிகு விலங்கு. ஆனால் இந்த காட்டில் புத்திசாலிகளும் இருக்கின்றனர். எனக்கு ஓர் சவால் உண்டு. அதில் நீ வென்றால் நான் உன் உணவாக தயார்." புலி ஆச்சரியப்பட்டு சிரித்தது. "சரி, என்ன சவால்?" மணி கூறினாள். "இந்த காட்டில் உள்ள 3 மரங்களை ஒரே நேரத்தில் தாக்கி விழுக்க முடிந்தால் நீ ஜெயிக்கிறாய். இல்லையெனில் நீ ஒரு நாள் முழுவதும் வேட்டையில்லை என்று ஏற்க வேண்டும்." புலி சிரித்தது. "நான் புலி. 3 மரமா? நிச்சயமாக விழுக்க வைக்கிறேன்." அவன் வலிமையாக பாய்ந்து முதல் மரத்தை கிழித்தான். 2வது மரத்திற்கு செல்லும் முன் மணியின் திட்டம் செயல்பட்டது. அந்த 3 மரங்களும் வேறு வேறு திசைகளில் இருந்தன. அவை ஒன்றுக்கொன்று தொலைவில் இருந்தன. ஒரே நேரத்தில் தாக்க இயலாதது. புலி 3வது மரத்திற்கு செல்லும் முன் மணி சொல்லியது, "நீ ஒரு மரத்தை கிழிக்கும் போது மற்ற 2ம் பாதுகாப்பாக இருப்பதை காண்கிறாயா? இதுதான் அறிவு." புலி வியந்தது. அவன் குறைந்து மனத்தில் சொன்னான், "நீ ஒரு சிறிய மான். ஆனால் உன்னிடம் பெரிய அறிவு உள்ளது. உன்னை வீழ்த்த நினைத்தேன். ஆனால் நீ எனக்கு பாடம் கற்றுத்தந்தாய்." மணியும் மரியாதையுடன் கூறினாள், "வலிமை என்பது பயத்திற்காக அல்ல. அறிவும் மரியாதையும் கூடுதலாக இருந்தால் வாழ்க்கை அமைதியாகும்."